அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சேனல். சக்கரவள்ளி கிழங்கு ஃப்ரெஷ்ஷாக வாங்கி எப்படி வேக வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக வேக வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லது உடம்புக்கு. எப்படி வேக வைக்கலான்னு பார்க்கலாம். சக்கரை கிழங்கு நல்லா கழுவிக்கணும். சக்கரவள்ளி கிழங்கு வாங்கி நல்லா கழுவிக்கோங்க. மண்ணெல்லாம் இருக்கும், எல்லாம் ஒரு 2-3 தடவை நல்லா கழுவிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கழுவிட்டேன். இப்போ ஒரு குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி எவ்வளோ, சக்கரவள்ளி கிழங்கோட கொஞ்சம் ஜாஸ்தியாக தண்ணி ஊற்றணும். உப்பு கொஞ்சமாக போடுங்க, போதும். ஆட் பண்ணுங்க. இப்போ குக்கர் மூடி வச்சிடலாம். ஒரு 4-5 விசில் விட்டேன் ஃப்ரெண்ட். நான் பாருங்கள் வெந்துருச்சு. பாருங்கள் பிச்சு காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்திருக்குது. ரொம்ப டேஸ்டியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லா இருக்குது. வேறு இதில் மாற்றிக்கலாம். ஓட்ட கப்கீரி இருக்குது இல்லையா, அதில் எடுத்து தண்ணி இல்லாத எடுத்து வேறு பிளேட்டில் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்ச நேரத்தில் வெந்துருச்சு. ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ அப்படிங்க இப்படி தோல் உரிச்சிக்கணும். தோல் உரித்து சாப்பிட்ணும். பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குது. இப்படி உரிச்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் உரித்து தான் சாப்பிட்ணும். உரித்து சாப்பிடுங்க. ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியாக கொஞ்ச நேரத்தில் ஆயிடுச்சு. 10 நிமிஷத்தில் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் ஃப்ரெஷ்ஷு வாங்கி சாப்பிட்டா ரொம்ப நல்லது உடம்புக்கு. கடையில் வாங்குறதோட நாங்கள் செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. 2-3